வணக்கம் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீவிர பயணம். நான் உங்கள் மகேஷ். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கவானா சிட்டி தான் நிற்கிறோம். நீங்கள் லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து கவானா சிட்டி ஒரு சுற்றி போட்டு அதாவது வந்து கிளாசிக் காரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பியும் வந்து கவானா சிட்டிலாம் நிற்கிறோம். என்ன காரணத்துக்காண்டி இந்த கவானா சிட்டியில் நிற்கிறோம்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சில விஷயங்களை காட்டுறதுக்காண்டி தான் இன்றைக்கு திருப்பியும் கவானா சிட்டிக்கு வந்தாங்க. அதை உங்களுக்கு முதல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்ன விஷயம்னு சொல்லி என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லிச்சுன்னா அந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற சுரங்க பாதைகளை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதோட சேர்ந்து அந்த கவானா மக்கள்கிட்ட துடிப்பான வாழ்க்கை முறைகளையும் அதோட என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கவானாக்கு இன்னொரு பேரன் இருந்தது. என்ன பேரன்னு சொல்லி சொன்னால் கரேபியன் ஆஃப் பாரிஸ்னு சொல்லி அந்த டைம்ல அழைக்கப்பட்டது. என்ன காரணத்துக்கான கரேபியன் ஆஃப் பாரிஸ்னு சொல்லி அந்த காலத்துல அழைக்கப்பட்டன்னு சொல்லியும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300 வருஷ காலமாக வந்து ஒரு பீரங்கி குண்டு வெடிப்பை ஒரு மரபாகவே வச்சிருக்கணும் கவானாவில். அதுவும் வந்து கோட்டைக்குள்ளே வச்சிருக்கணும். என்னத்துக்காண்டி 300 வருஷ காலமாக அந்த குண்டு வெடிப்பை வந்து இன்று வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கணும்னு பார்க்க போகிறோம். அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருக்கிற பழைய கால பில்டிங்கள், அதோட வந்து அற்புத தேவாலயங்கள், கோயில்கள், அப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்கோ. அதுக்கு முதல் இந்த சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வாரீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் உண்டை தாங்கோ. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான் நான் இதை மாதிரி பல கண்ட்ரிகளுக்கு போய் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகே காய்ஸ், அப்போ நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் இந்த வீடியோவில் நான் ஏதாவது பிளவிட்டு குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் நான் அடுத்தடுத்த வார வீடியோக்களில் வந்து அந்த பிழைகளை திருத்தி உங்களுக்கு ஒரு சரியான வீடியோவை போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் வந்து கவானா போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பீரங்கி குண்டு வெடிப்பு இடத்துக்கு மட்டும் கண்டிப்பாக போகாமல் வந்துடுறாங்க. சில பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பீரங்கி குண்டு வெடிப்பு வந்து கோட்டையில் இரவு 9 மணிக்கு அவையில் நிகழ்த்திவினம். நீங்கள் வந்து ரிசோர்ட்டில் இருந்து அந்த கவானா சிட்டி டூர்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதை விட நீங்கள் தனியாக கவானா போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா 9 மணி மட்டும் வெயிட் பண்ணி அந்த கவானா கோட்டையில் இருக்கிற குண்டு வெடிப்பை மட்டும் கண்டிப்பாக பார்க்காம வந்துடுறாங்க. நீங்கள் வந்து பண்டைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கவானா வந்து சரியான ஒரு டேஞ்சரஸான பிளேஸாக தான் இருந்திருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் வந்து கடல் கொள்ளையர்கள் மற்ற போர்க்கப்பல்கள் எல்லாருமே திடீரென்று வந்து கவானாவை தாக்குறதால வந்து அந்த கோட்டைன்ற கதவை இரவு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணி 4:30க்கு தான் அதை ஓப்பன் பண்ணிடணும். அதை வந்து அவையில் காட்டுறதுக்காண்டி தான் இந்த குண்டு வெடிப்பு, அதை ஒரு எச்சரிக்கையாக காட்டுறதுக்காண்டி தான் இந்த குண்டு வெடிப்பை அவையில் மேற்கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லிச்சுன்னா இந்த குண்டு வெடிப்பு மூலம் ஓகே நாங்கள் இந்த கதவை பூட்டிட்டோம் என்று சொல்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த குண்டு வெடிப்பை ஸ்டார்டிங்கில் அவையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அந்த கதவை நீங்கள் ஒருக்கா பூட்டினா அந்த கோட்டைன கதவை ஒருக்கா பூட்டிச்சினோம்னு சொல்லிச்சுன்னா பேருந்து நீங்கள் அதிலேருந்து வெளியிலேயும் போக இயலாது, வெளியிலேருந்து உள்ளேயும் வரவும் மேலாது. இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் கவானா வந்து போரெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிட்டுது. ஆனால் இப்பயும் வந்து அந்த குண்டு வெடிப்பை வந்து அவையில் ஒரு மரபாக வந்து வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 300 வருஷ காலமாக வந்து அது வந்து உண்மையில நீங்கள் பார்க்க போனால் கவானான்ற ஒரு இதய துடிப்பு மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இன்று வரைக்கும் இருக்குது. காய்ஸ் சத்தத்தை கேட்டிங்களா? நானும் கேட்டேன், எனக்கும் கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சா? பார்த்தீங்களா சத்தம் அப்படின்னு சொல்லி? இந்த சத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவானாவில் சும்மா வரும் சத்தம் மட்டும் இல்லை, குண்டு வெடிப்பு சத்தம் மட்டும் இல்லை, கவானான்ற ஒரு வரலாறையே பேசிக்கொண்டே இருக்குது இந்த சத்தம். இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட ஜாழ்ப்பாணத்தில், ஸ்ரீலங்காவில் உள்ள ஜாழ்ப்பாணத்தில் அந்த மணிக்கூட்டு கோபுரத்தின் வரலாறு இன்று வரைக்கும் இருக்கிற மாதிரி கவானாவில் இந்த ஒலி வந்து இன்று வரைக்கும் ஒரு வரலாறாகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த காலத்தில் கவானாவை இன்னொரு பெருமைமிக்க பேர் கொண்டு அழைச்சிருக்கணும். என்ன பேருன்னு சொல்லிச்சுன்னா கரேபியன் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி அந்த காலத்தில் கவானாவை அழைச்சிருக்கணும். நாங்கள் சும்மா அதை வந்து ஒரு பேராக சொல்லி அழைக்கலாம். ஓகே கவானா ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி ஒரு பேராக சொல்லி அழைக்கலாம். ஆனால் அந்த மக்களுக்கு அப்படி இல்லை. அது வந்து ஒரு அந்த பேரை சொல்லி அழைச்சாலே அவைகளுக்கு ஒரு பெருமையான விஷயமா அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏன் அப்படி பெருமையாக அவைகளுக்கு அந்த பேரை சொல்லி அழைக்க அப்படி பெருமையாக இருந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த காலத்தில் வந்து கவானாவில் உண்மையில பெரிய அரண்மனைகள், கலை மண்டபங்கள், மற்ற வந்து பெரிய தியேட்டர்கள், மற்ற வந்து நீங்கள் சொல்லி சொன்னால் பெரிய கிளப், மற்ற வந்து உலகத்திலேயே பெரிய சூதாட்ட விடுதி வந்து கவானாவெலாம் இருந்திருக்கு. என்னென்னு சொல்லிச்சுன்னா கெசினோ. அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் இருந்தபடியாக தான் அந்த கவானாக்கு வந்து அவையில் கரேபியன் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி
அழைச்சிருக்கணும். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கவானாக்கு வந்து கிட்டத்தட்ட 1920 இருந்து 1950 வரையான காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கவானா வந்து ஒரு சொகுசான பணக்காரர் கூடும் இடமா தான் அந்த காலத்துல கவானா இருந்திருக்கு. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹாலிவுட் நட்சத்திரங்கள், உலக புகழ்பெற்ற பிரபலங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு சுற்றுலாக்காண்டி வந்து வந்து போயிருக்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா கவானா ஒரு பிரபல்ய சொகுசு இடமா இருந்திருக்கு. ஆனா அங்கத்துள்ள மக்களும் வந்து அந்த சுகபோக வாழ்க்கையை வந்து அந்த டைம் வந்து அனுபவிச்சோண்டு இருந்திருக்கணும். இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கவானா வந்து சரியா கஷ்டப்பட்டு அப்படி இருந்தாலும், அதாவது வந்து கீவா வந்து சரியா கஷ்டப்பட்டு இருந்தாலும் அங்கத்த உள்ள மக்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் உடுப்புகள், அவன் வாழ்க்கை முறைகள் எல்லாருமே வந்து ஒரு சுகபோக வாழ்க்கையா தான் இன்று வரைக்கும் இருக்குது. அந்த பழைய காலம் எப்படி இருந்துச்சோ அது மாறாம இன்றும் அவையில் வந்து அந்த சுகபோக வாழ்க்கையை வந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கணும். என்னன்னு சொல்லிச்சுன்னா நல்லா வெளிக்கிட்டு நீங்க பின்னர் டைம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு இடங்கள்ல வந்து எல்லாரும் கூடி மியூசிக் போட்டு டான்ஸுகள் ஆடி அப்படின்னு சொல்லி அந்த சுகபோக வாழ்க்கை இப்பயும் வந்து கீவன் மக்கள் அனுபவிச்சோண்டே இருக்கிறான். இப்போ வந்து கீவா எப்படி கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த அவேண்ட மக்களோட வாழ்க்கை முறையே மற்ற அந்த கவானாவில் உள்ள வந்து பில்டிங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது இப்பயும் வந்து அந்த பழைய அழகும் அந்த விலை மதிப்பெற்ற பாரம்பரியம் இன்னும் கவானாவில் உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த கட்டிடங்களை பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு பழைய கால வாழ்க்கை முன்னாடி நடக்கிற மாதிரியே எங்களுக்கு இருக்கு. எனக்கும் அப்படி ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு அங்கே நிற்க. ஓகே கைஸ், உணர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அதாவது வந்து கவானாக்கு மேலே உள்ள விஷயங்கள், மேலே உள்ள கட்டிட அழகுகள், மற்ற வந்து மக்களோட வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் நாங்கள் கதைச்சிருப்போம். ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கவானா கீழே என்ன இருந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உண்மையில் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவானாக்கு கீழே வந்து ஒரு சுரங்க பாதை இருந்துச்சாம். அதை வந்து சும்மா நோமலாக எங்களுக்கு மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சுரங்க பாதைன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறாக்கு இல்லாட்டி இஞ்சால போகிறாக்கு அப்படித்தான் நோமலாக ஒரு சுரங்க பாதைன்றது இருக்கும். ஆனால் கவானால இருந்த சுரங்க பாதை அப்படி இல்லையா. கவானா கீழே வந்து சுரங்கத்தில் ஒரு பெரிய உலகமே அந்த காலத்தில் இயங்கி கொண்டு இருந்திருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. அப்படி ஒரு உலகத்தை வச்சு நடத்தி கொண்டே இருந்திருக்கணுமாம் கவானா கீழே உள்ள சுரங்கத்துக்கு இல்லை. அதான் என்ன அங்க நடந்திருக்கு, எந்த காலத்துல நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த நிலத்தடி உலகம் வந்து ஆற்ற காலப்பகுதியில் நடந்ததுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொலம்பஸ் காலப்பகுதியில இந்த நிலத்தடி உலகம் வந்து நடந்திருக்கு. அங்க வந்து என்னென்ன விஷயங்கள் அங்க நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அங்க வந்து கள்ள சந்தை வியாபாரங்கள், மற்றது வந்து போர்க்கால திட்டங்கள், மற்றது வந்து அந்த கீவா பாத்தீங்கன்னு சொன்னா புரட்சியாளர்களை வந்து ஒழிச்சு வச்சுக்கிற இடமா எல்லாத்துக்கும் வந்து அந்த சுரங்க பாதையை அந்த காலத்துல அவையில் யூஸ் பண்ணியிருக்கணுமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த மண்ணுக்கு அடியில நடந்த வரலாறுன்றே சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சில சுரங்க பாதைகள் வந்து மூடப்பட்டிருக்கலாம். சில இடங்கள் இன்னும் வந்து ஆராய்ச்சியாளருக்கு வந்து சரியான ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு. நீங்க உண்மையில பழைய கால நீங்க எல்லா நாடுகளில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனாலும் பழைய காலத்துல என்ன செய்திருந்தாலும் அது வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னும் வந்து ஒரு தலைவலியை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்று வரைக்கும் அவையில் அந்த அதுகளை வந்து முற்று முழுதாக கண்டுபிடிக்கலாமே இருக்கும். அந்த காலத்தில் செய்த என்ன விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த கவானான்ற சுரங்கப்பாதையும் இன்று வரைக்கும் ஆராய்ச்சியாளருக்கு வந்து ஒரு தலைவலியை தான் கொடுத்துருக்கு. இன்று வரைக்கும் அவையில் வந்து ஒரு முற்று முழுதாக அதை வந்து கண்டுபிடிக்கலாம் தான் அந்த சுரங்கப்பாதை இருக்குது. அதில் நீங்கள் சில சுரங்கப்பாதையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கடலுக்கு அடியிலேயும் போய் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக ஒரு கடலோட தொடர்புபடுத்தி தான் வச்சிருப்போம். என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா தச்சில போர் நடக்கிற காலத்தில் ஒரு பக்கத்தால் வந்தால் மற்ற பக்கத்தால் கடலால் போய் வெளியேறக்காண்டி சுரங்கப்பாதைகளை கொண்டே கடலோட தொடர்புபடுத்தி வச்சிருப்பினோம். அதே மாதிரி தான் கவானாவில் உள்ள சுரங்கப்பாதையும் வந்து கடலோட தொடர்புபட்டதா இருக்குது. ஓகே கைஸ், இந்த சுரங்கப்பாதையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்களேன். ஆனால் நாங்கள் உண்மையில போனான்னு சொன்னா கவானா போனால் மேலே இருக்கிற பில்டிங்கள், மேலே இருக்கிற கட்டு அழகுகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறது. ஆனால் நாங்கள் நடக்கிற பாதைக்கு கீழே முழு வேற உலகமே இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னா நம்பக்கூடிய மாதிரி இருக்கா? உண்மையில நம்ப இல்லாம தான் இருக்கு. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கடத்தல்காரர்கள், கடல் கொள்ளையர்கள், மற்ற வந்து அந்த புரட்சியாளர்கள் எல்லாருமே யூஸ் பண்ண அதே சுரங்க பாதையில வந்து நீங்களும் நடக்கிறதா இருந்தா அதுக்குரிய ஆட்கள் இருக்கணும். அவையில்கிட்ட நீங்க புக் பண்ணி அந்த இருக்கிற பாதைகள் எல்லாமே நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். கவானாவை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் வந்து அதே மாதிரி தான் அந்த கவானாக்கு கீழே உள்ள சுரங்கப்பாதை வந்து பல மர்மங்களோட ஒளிஞ்சிருக்குது. உண்மையில இந்த முறை எனக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் போயிட்டு ஏன்னு சொல்லிச்சுன்னா நான் இந்த கனடாவிலேருந்து 1 வீக்கில் தான் அங்கே போனான். மற்ற இடங்களுக்கு போனோடைய எனக்கு டைம் முடிஞ்சுது. கடைசி டைம் தான் இந்த விஷயம் உண்மையில எனக்கு தெரிஞ்சது. அதால் இந்த டைம் எனக்கு அந்த இடத்துக்கு போகலாம் போயிடுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் கியூவா போய்க்க அந்த இடத்துக்கு போகாமல் கடைசி வரையும் பெற மாட்டேன்.
அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த இடத்தை கண்டிப்பாக காட்டுவேன். ஓகே காய்ஸ், அடுத்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காய்ஸ், கீவா மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா கவானா பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பினோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த காலத்தில் வந்து கவானா வந்து பில்டிங்கள் எல்லாமே வந்து புது பில்டிங்கள், மற்ற வீதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கலர்ஃபுல் வீதிகள் எல்லாமே இப்போ இருந்துச்சாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பில்டிங்கள் அந்த வீதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இடிஞ்சு எல்லா பில்டிங்கள் எல்லா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கூடுதலாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து திருத்தி கொண்டிருப்பினோம். எப்படி திருத்தினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்தில் இருந்த அந்த பில்டிங்கள் அந்த ஒலிப்பு அந்த இது எல்லாமே வந்து இப்போ வந்து கவானாவில் மங்கி கொண்டே போகுதுன்னு சொல்லி கவலைப்பட்ட மாதிரி சொல்லினோம். எங்களுக்கு பார்க்க அது கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு அது வந்து எவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் கவானாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கத்தை உள்ள மக்கள் வந்து அந்த கட்டிடங்கள் வீதிகள் எல்லாமே வந்து பழமையாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டாலும் அவையில் இப்பயுமே வந்து அந்த பின்னர் டைம்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஆட்டம் பாட்டம் அதை விட அந்த பழைய கார்கள், அதாவது வந்து கீவாவில் உள்ள கிளாசிக் கார்கள் அப்படின்னு சொல்லி அதில் வந்து லத்தின் மியூசிக்கள் எல்லாமே வந்து பெரிய ஒரு உற்சாகமாக தான் இருக்குது. அந்த இதுகளை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்பயுமே மக்கள் வந்து ஜாலியாக தான் இருக்குன்னு சொல்லி உண்மையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் வந்து கியூபன் மக்கள், அதாவது வந்து ஸ்பைனிஷ்காரன்னு சொல்லிச்சோன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மக்களை விட உடைக்கல. ஏன்னு சொல்லிச்சோன்னா அவையில் அந்தராதுக்கு என்ஜாய் பண்ணிடணும். கொஞ்சம் உழைச்சாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவையில மாதிரி ஒரு ஆக்களுமே என்ஜாய் பண்ணிடலாது. அந்தராதுக்கு அந்த மக்கள் என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருப்பினோம். கவானா வந்து கரேபியன் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி அழைக்கப்படுற காலத்தில் கவானா எப்படி இருந்துச்சோ அப்படி துடிப்போடு தான் இப்பயும் கவானா இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் பார்த்து உண்மையில வியந்த ஒரு விஷயம், அந்த காலத்தில் இருந்த மாதிரி கவானா இந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லி நானும் பார்த்து வியந்த விஷயம். நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் கவானா போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக பாருங்க. மக்கள் எப்படி அவையில் நமக்கு முறையை வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு பார்க்கவே உங்களுக்கு தெரியும். கவானா அந்த காலத்தில் எப்படி உற்சாகமாக இருந்துச்சோ அதே மாதிரி இப்பயும் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, கவானாவில் வந்து 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து நல்ல ஃபேமஸான இதாக என்னென்னு சொல்லிச்சுன்னா எக்கனமி சம்மந்தப்பட்ட இதுகள் வந்து முதலாவது ஃபேமஸ். அடுத்தது வந்து ரிலீஜன் வந்து அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயமாம். இந்த இது வந்து இந்த சேர்ச்சை 10 டிஃப்ரெண்ட் ஆக்கள் வந்து கட்டியிருக்கிறோம். இந்த பெல் இருக்கிற இடமும் அதுலேருந்து ஹாஃபும் வந்து ஒரு ஆள் கட்டினதாம். இஞ்சால இதுவும் வந்து இந்த க்ளோக் இருக்கிற இடமும் வந்து இன்னொரு ஆள் கட்டினதாம். ஒரு ஆள் வந்து இந்த இடத்த வந்து வேலையை கொடுத்ததாம். அப்போ இது வந்து 18th செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோயில். 18th செஞ்சுரி என்ன யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1789 1829 சம்திங் அந்த இதில் வந்து இதுகள் வந்து பில் பண்ணியிருக்கிறோம். 2 டிஃப்ரெண்ட் ஆக்கள் வந்து இந்த ஹாஃப் அந்த ஒரு ஆள், இந்த ஹாஃப் அந்த ஒரு ஆள் வந்து பில் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்டேஜ். இதோட ஓகே, நாங்கள் எங்கட ஹவானா டூரை முடிச்சுக்கொண்டு நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் காய்ஸ், see you.